அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் வாழ்க்கையிலே மிகவும் சிரமங்கள் பட்டு பின்பு முன்னேற்றம் அடைந்து, அந்த முன்னேற்றம் என்பது நிரந்தரமாக சன்னஞ்சன்னமாக உயர்வடைந்து வாழ்க்கையிலே பேர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் பெற்றிருப்பார். அவர் ஏற்றம் என்பது அடைவதற்கு வெகு காலம் ஆகியிருக்கும். ஆனால் இரக்கம் என்பது ஒரு வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது என்பதை நாம் ஜாதகத்தினுடைய அமைப்பை வைத்து சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். உங்கள் லக்கணம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், உங்கள் சென்ம நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் லக்கணத்திற்கு 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த வீட்டிலே காலபுருஷனுக்கு 10வது வீடு, காலபுருஷனுக்கு 11வது வீடு, 2 வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கர்மக்காரகன், ஜீவனக்காரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன், பெரும் லாபத்தை குறிக்கக்கூடிய லாபாதிபதி, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அனைத்து கனிம வளங்களுக்கும் காரகன், அடிமட்ட தொழிலாளிகளுக்கு காரகன், தொழிலுக்கு காரகன், இப்படியெல்லாம் அடுக்கி கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அதிகமான காரத்துவங்களை கொண்ட சனி பகவான் லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது அடைவது மிகவும் போராட்டமாக இருக்கும். போராடி கொண்டு இருப்பார். போராடி பின்பு வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார். ஆனால் வெற்றி என்பது நிரந்தரமாக இருக்கும். அவர் ஏற்றம் என்பது காலதாமதம் இருந்தாலும் இரக்கம் என்பது இல்லாத அளவிற்கு இறுதி வரையில் ஏற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து சீரும் சிறப்பும் பொன் பொருள் புகழ் என அனைத்தும் அனுபவித்து வாழ்க்கையை நிறைவு செய்வார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.